Yes, sir. Okay. Ma'am, can you read, ma'am? So, the Glass Menagerie. This is what we are going to see now. Who wrote Glass Menagerie? Sir, Williams. Tennessee Williams. What are the other Yes. works he has written? So cat A ஒன்று Cat on எழுதியிருப்பார் a சார். Hot Tin Roof. ஆ அப்புறம் முக்கியமான ஒரு ஒர்க் உண்டு, ஸ்ட்ரீட் கார். சார் சம்மர் ஹோட்டல். பிளாட்ஸ் ஆன் சம்மர் ஹோட்டல். எஸ், ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர். ஓகே, எஸ், கேரி ஆன். The Wingfield apartment is in the lower middle class St. Louis tenement building that faces an alleyway. Through the dim lighting, the audience first see the apartment fire escape, then the living room which features the typewriter, a display case with the glass animals, and the blown up photograph that the stage direction explain is of the absence of Wingfield father. The stage direction also describe a screen located on the stage upon which words and pictures will sometimes appear during the play. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கதை எங்கே நடந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன். சரி, இப்படி வேணா கேட்குறேன். லிண்டா எங்கே போகணுன்னு ஆசைப்பட்டா? எந்த ஊரில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டா? நீங்கள் சொல்லலைன்னா ரிவிஷன் பண்ணலன்னு அர்த்தம். கமான். நியூயார்க். அண்ட் அதேமாரி அவங்க பாஸ்டனில் இருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ இவங்க எங்கே நடக்குதுமா? விங்ஃபீல்ட் ஃபேமிலி அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது? Where is it? St. Louis St. tenement. Louis tenement. And ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் எதை பார்க்குறாங்க? அப்பார்ட்மெண்ட்டோட ஃபயர் எஸ்கேப். அதுக்கப்புறம் ஒரு டைப்ரைட்டர் இருக்குது, ஒரு டிஸ்பிளே கேஸில் ஃபுல்லாக அனிமல்ஸ் இருக்குது, கிளாஸ் அனிமல்ஸ், அப்புறம் ஒரு ஃபோட்டோகிராஃபு, அப்புறம் வந்து விங்ஃபீல்டோட அப்பா இறந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் தெரியும். ஓகே, So first line, sir. இது தெரியலையே. Okay, sir. Tom enters dressed as a merchant sailor and smoking a cigarette and speak directly to the audience. He explains that he is the narrator of a play as well as a character in it. Tom set the historical and social background of the play in the late 1930s, when the working class of the United States was still suffering from the after effect of the Great Depression. He comments that the play is a memory play, his memory, and not a realistic depiction of life. ஸோ டாம் வந்து ஸ்டேஜில் அப்பியர் ஆகி என்ன சொல்கிறான்? என்னெல்லாம் சொல்கிறான்னு சொல்லுங்கள். So he is a narrator. ஓகே, He is one of the character. வெரி குட். பேக்ரவுண்ட் என்னவா? Historical and social background. எஸ், In 1930s. ஓகே, 1930s என்ன நடந்துச்சு? கிரேட் டிப்ரெஷன். கிரேட் டிப்ரெஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பண வீழ்ச்சி, ரைட்? பணத்துக்கு வேல்யூ இல்லாமல் இருக்கும், அதான் கிரேட் டிப்ரெஷன். அப்புறம் வந்து இந்த ப்ளே வந்து ஒரு மெமரி ப்ளேங்கிறதையும் சொல்கிறான். டெபிக்ஷன்லாம் கிடையாது, என் மெமரியிலேருந்து நான் பேச போகிறேன் அப்படிங்கிறான். எஸ், கண்டினியூ. Tom tells the audience about the four characters in the play: himself, his mother Amanda, his sisters Laura, and man named Jim, they knew from high school, and adds that the father is a fifth character.
Although he abandoned the family years ago and only appears as a portrait. The last that the family heard from him was a postcard from Mexico saying hello, goodbye. ஸோ எந்த கேரக்டரு வெறும் ஃபோட்டோவில் மட்டும்தான் இருப்பார்? ஃபாதர் கேரக்டரு. இப்போ அந்த ஃபாதரோட ஒரே ஒரு போஸ்ட் கார்டில் என்ன எழுதியிருக்கு? ஹலோ குட் பாய். ஹலோ குட் பாய். ஸோ அம்மா பேர்? அமண்டா. சிஸ்டர் பேர்? நாரா. அண்ட் இன்னொரு கேரக்டர் பேர் ஜிம். ஓகே, கண்டினியூ. Tom enters the apartment and joins Amanda and Laura at the dining room table. The word "You soundless nages. Where are the snow?" are projected on the screen. நம்ம ஆளுங்களை பற்றி தெரியாது, சில நேரம் இந்த லாட்டின் விஷயங்களையும் கேட்பானுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லாட்டின் ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ்லாம் கேட்டிருக்கானுங்க இதுக்கு முன்னாடி. ஸோ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஆண்ட் லே நெக்ஸ், இதுக்கு என்ன அர்த்தம்? வேர் ஆர் தி ஸ்னோஸ். சரி, இது லேட்டினா ஃப்ரெஞ்சா சார்? எனக்கே தெரில மேம், ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரே செகண்ட் லைனில் இருங்களேன். ஓகே இருங்க, அப்படியே பார்த்துருவோம். எனக்கே ஒரு மாதிரி டஃப் கொடுத்துட்டானுங்க. இவன் அதுக்கு மேலே கொடுக்குறானே. எனக்கு என்னமோ இதை பார்க்கும்போது ஃப்ரெஞ்சு மாதிரி தான் இருக்கு மேம். ஃப்ரெஞ்சு எஸ். ஓகே சார். Where our snows are projected on screen, Amanda nags him about displaying proper table etiquette until Tom exasperated. Get up to smoke. Laura tries to raise to serve dessert, but Amanda insists she sit and stay fresh for gentlemen callers. ஸோ டாம் வந்து இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது. ஸோ லாரா வந்து எப்படியாவது எல்லாேருக்கும் டெசர்ட் கொடுக்கலான்னு பார்க்குறா. பட் அமெண்டா இன்சிஸ்டட் அவங்க உட்காந்துருப்பாங்களாம், ஜென்டில்மேன் காலர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். ஸோ இப்படி ஒரு அந்த ஒரு ஃபேமிலியோட டேபிள் மேனர்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ அமெண்டா வந்து எப்போவுமே அதில் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அது டாமுக்கு வந்து இந்த பர்ஃபெக்ஷனுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. Amanda tells a story of her youth in the South when on one Sunday afternoon she entertained 17 gentlemen callers at her home in Mississippi. A story she has clearly told many times before. The light dim and music begins to play. At Laura's gentle urging, Tom mechanically play along, ask his mother questions about the story as though reading from a script. ஸோ அமெண்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வாட்டி என்ன கதையை சொல்லியிருக்கா? என்ன கதை? 17 ஜென்டில்மேன் காலர்ஸ் பற்றின ஸ்டோரி. எஸ், அவங்கள நான் எப்படி சமாளித்தேன் மிசிசிப்பியில். ஒரு காலத்தில் நான் மிசிசிப்பியில் இருக்கும்போது நான் ஆரம்பித்தான்னா எல்லாருக்கும் டென்ஷன் ஆகும். ஈவன் நம்ம பேரண்ட்ஸே பாருங்கள், சொன்னதே ரிப்பீட் பண்ணுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நான் கஷ்டப்பட்டேங்கிறத ஒரு கதையை 15 வாட்டி சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம மனசில் பதியும். கரெக்ட்? ஸோ சேம் வே ஷீ இஸ் ஆல்சோ அ டிபிக்கல் பர்சன். ஸோ டாமும் வந்து கொஞ்சம் அப்பப்போ ஓகே சகிச்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறான். ஓகே. Amanda suggests that Laura practice her typing as she waits for gentlemen callers to arrive. The music of the Glass Menagerie plays as Laura tells Amanda
that there won't be callers coming for her, as she isn't as popular as her mother was. ஸோ அதாவது வந்து இவள் வந்து டைப்பிங் பர்சியூ பண்ணணுன்னு அவங்க அம்மா ஆசைப்பட்றா. ஸோ அப்போ தான் வந்து அவளோட ரெக்கக்னிஷன் கிடைக்குங்கிறக்காக. பட் அவள் வந்து இதெல்லாம் நம்பவே இல்லை, அவளுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையும் கிடையாது. ஸோ மியூசிக் ஆஃப் கிளாஸ் மேனேஜரி ப்ளே ஆகுது. எஸ் சுபாஷினி. An image of blue roses appears on the screen. Lara sits in the apartment polishing her menagerie of glass figures. When she hears Amanda ascending the fire escape stairs, she hastily puts away the glass figures and pretends to be studying a keyboard diagram at the typewriter. ஸோ ப்ளூ ரோசஸோட இமேஜ் வந்து இப்போ வருது ஸ்க்ரீனில். ஓகே, லாரா வந்து உட்காந்துருக்கா, அவளோட மெனேஜரி ஆஃப் கிளாஸ் ஃபிகர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறா. அப்போ வந்து அமண்டா வந்து வந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த கிளாஸ் ஃபிகர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு டைப்ரைட்டரில் ஏதோ கீபோர்ட் டயக்ராம் வரைகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா, ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறா. பார்ப்போம். Amanda enters dressed in the outfit she wears to her Daughters of the American Revolution meetings. Cheap velvet coat, outdated hat, outsized pocketbook. She looks upset and Lara becomes visibly nervous and guilty. Amanda tears the keyboard diagram and typewriting alphabet in two. ஸோ அமண்டா வந்து கடைசியில் கடுப்பாயிருச்சு. ஓகே, ஸோ லாரா வந்து பண்ண தப்பெல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த டைப் ரைட்டிங் ஆல்ஃபபெட் எல்லாம் ரெண்டாக உடைக்கிறான். ஸோ அந்தளவுக்கு கோவம் வந்துருச்சு. இவன் எப்படி ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கா, டாட்டர்ஸ் ஆஃப் தி அமெரிக்கன் ரெவல்யூஷன் டார் அந்த மீட்டிங்க்கு போகிற மாதிரி வந்திருக்கா. ஒரு ஹேட்டு சரி கிடையாது, பாக்கெட் புக் வெளியே தெரியுது, சீப் கோட்டு. சரியா? Amanda tells Lara that she stopped by the business college where Lara has supposedly been enrolled. One of the instructors informed her that Lara stopped coming to class after the first few days when she was so anxious that she became physically ill. Lara explained that instead of going to school, she has been walking in the park, the museum, the zoo, and the jewel box. க்ரீன் ஹவுஸ். ஸோ அவள் எங்கே சுற்றுனாங்கிறத சொல்கிறா. நான் ஸ்கூலுக்கு மட்டும் போகலை, மற்ற எல்லா இடத்துக்கும் போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதாவது என்ன விஷயம்னா, லாரா வந்து கிளாஸுக்கு வரமாட்டேன்ட்டான். ஓகே, அவள் வந்து என்ன நினச்சிட்டா, என்னை வந்தான்னா என்னோடய அழகு போயிடும், என்னோடய உடல் இது போயிடும், அந்த மாதிரி பயந்து அவள் வராமல் இருந்திருக்கா. ஸோ ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிச்சிட்டு இருந்திருக்கா. Amanda wonders what will become of Lara now that her career opportunities have been ruined and warns her about spinsters dependent on the crust of humility their entire lives. The only alternative, she says, is marriage. ஸோ தெரியும்ல, நம்ம ஹவுஸ் ஹோல்டில் அதானே நடக்கும். இதுக்கு நீ சரிப்பட்ட வர மாட்டியா, உன்னை கட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். Amanda asks whether Lara has ever liked a boy, and Lara admits that she once had a crush on Jim, the high school hero who sat near her in chorus. Lara once told Jim that she had been out of school for a while because she had pleurosis, but he misheard the word as blue roses, which became his nickname for her. Amanda declares that Lara will marry some nice man. Lara reminds her mother that she is crippled, that her two legs are different lengths, but Amanda insists that she not use that word and that she must develop charm. ஸோ கடைசியில் லாரா வந்து உனக்கு எதுவும் லவ் பண்ணுறியாமா அப்படின்னு அமண்டா கேட்கும்போது என்ன சொல்கிறா, ஆமாம்மா நான் ஒருத்தனை விரும்புகிறேன், அவன் பேர் ஜிம். ஸோ அந்த ஜிம்மு வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்து எனக்கு ப்ளூரோசஸ் இருக்குதுன்னு சொன்னதை அவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான், ப்ளூ ரோசஸ்னு புரிஞ்சுக்கிட்டான். ஸோ எனக்கு அவன் தான் மாப்பிள்ளை அப்படிங்கும்போது லாரா என்ன சொல்கிறா, ஏம்மா என் காலை பார்த்தீங்களா, ஒரு கால் ஒரு சைஸ், இன்னொரு கால் வேறு சைஸு, இப்படி இருக்கும்போது நீ வந்து என்னை எப்படி இது பண்ணுவேங்கும் போது அமண்டா ஒரு அம்மாவாக என்ன சொல்கிறா, இல்லைப்பா நீ அப்படி சொல்லாத, உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், நீ இதெல்லாம் போட்டு ரொம்ப வரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தேர்த்தி விட்றான்.
The words after the fiasco appear on the screen. Tom stands on the fire escape and tells the audience that after the fiasco at the business college, Amanda has become obsessed with the idea that a gentleman caller must come to the house for Lara, and an image of a young man carrying flowers appears on the screen. Tom says that to raise extra money, Amanda has taken a telephone campaign to sell subscriptions for the Homemaker's Companion, a ladies' magazine. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, லா எப்படியாவது அமாண்டா லாராவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுன்னு சொல்லிட்டு அமாண்டா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. அப்போது வந்து ஒரு யங் மேன் அப்படியே ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா, டாம் வந்து எக்ஸ்ட்ரா பணம் தேவை அப்படிங்கிறதுக்காக ஸோ அமாண்டா வந்து ஒரு டெலிஃபோன் கேம்பெயின் மாதிரி எடுத்திருக்கா. அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு லேடிஸ் மேகசினுக்காக ஹோம் மேக்கர்ஸ் கம்பேனியன் தெரு தெருவாக போய் சொல்லணும், இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெனிஃபிட் உண்டு. இப்போவே நிறைய பேர் வருவாங்கள்ல, உங்கள் கிட்டுக்கு இது கிடைக்கும், உங்கள் ஸ்டடீஸ்க்கு இது உதவும் இப்படின்னு வருவாங்கள்ல, நாங்கள் எம்பிஏ படிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணுறதுக்காக அமெண்டா போகிறா. Amanda enters with the telephone and elaborately, enthusiastically praises the magazine, describing one of the stories in the journal as the next gone with the wind. The customer hangs up and the lights dim. ஸோ ஃபோன் பண்ணி இவள் வந்து என்ன செய்கிறா, ஒருத்தர் எப்படியா சப்ஸ்கிரிப்ஷன் போட வைக்கலான்னு பார்த்துட்டு கதை விட்டுருந்தா பரவாயில்ல, எப்படி கதை விட்றா தெரியுமா, எங்கே இதில் ஒரு கதை வருது, அந்த கதை தான் இந்த அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த ப்ரைட் அண்ட் பிஜிலிஸ் அப்படிமாங்கல்ல, அந்த மாதிரி இதுதான் அடுத்த கான் வித் த விண்ட். கான் வித் த விண்ட் பை மிச்சல் வந்து ஒரு ஃபேமஸ் நாவல் இன் அமெரிக்கா. ஸோ அதை மாதிரி இருக்குங்க அப்படின்னோடனே கஸ்டமர் வந்து கட் பண்ணிடுறாங்க. Tom and Amanda are here arguing behind curtains hanging over a door. Lara is standing in front of them, and throughout Tom and Amanda's entire argument, the light is on Lara. Tom is about his lack of privacy, enraged that his mother has returned his D.H. Lawrence book, which she calls Hideous to the library. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கர்டன் ரிலேட்டட் பிரச்சனையில் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ என்னென்னா, டாம் வந்து ப்ரைவசியே இல்லை எனக்கு அப்படிங்கிறான். ஓகே, அதே மாதிரி இவன் வந்து ஒரு புக்கு வாங்கி வச்சுருப்பான். ஓகே, அந்த புக்கு வந்து என்னென்னா டிஹெச் லாரன்ஸோட புக்கு. இவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனாலும் டிஹெச் லாரன்ஸ் எழுதின ஒரு புக்கு வந்து இதாகிடுச்சு, பேன் ஆகிடுச்சு. தெரியுமா டிஹெச் லாரன்ஸ்? தெரியுமா உங்களுக்கு? எஸ் சார். அவர் ஒரு சில போயம்லாம் எழுதியிருக்காருல, பியானோ ஸ்னேக்லாம் அவர் தானே, ஸ்னேக்லாம் ஃபேமஸான வரும்ல, பைஜாமாவில் வந்து அந்த ஸ்னேக்கு வெயிட் பண்ணும், பியானோ வந்து பியானோ கடையில் உட்காந்து பையன் வாசிக்கிட்டு இருப்பார், இதெல்லாம் டிஹெச் லாரன்ஸ் தான். ஸோ டிஹெச் லாரன்ஸ் புக்கு வந்து, அந்த புக்கு பேர் நல்ல பேரில், அவரோட பேன் ஆன புக்கு பேர் நல்ல பேர், அதை தான் வந்து அந்த லேடி சாட்டர்லீஸ் லவர். ஸோ ஒரு வேளை அதை மென்ஷன் பண்ணுறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆனால் சன்ஸ் அண்ட் லவ்வர்ஸு, இவரோட புக்கு எல்லாமே ரெயின்போ எல்லாமே ஒரு டைப்பாக தான் இருக்கும். ரொம்ப லவ் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் பாடிலியாக இருக்கும்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி உள்ள புக்ஸ் தான். ஸோ அதான் ப்ரைவசியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. Tom lifts the curtains over the dining room door open, and he and Amanda continue to fight as Lara watches helplessly. The typewriter and Tom's manuscripts are scattered across the dining room. Tom attempts to leave the apartment, but Amanda insists that he stay and hear her out. They argue about his nightly excursions, and she accuses him of doing something shameful under the guise of going to the book. He's claiming that he will jeopardize his job.
ஸோ கடைசியில் 2 பேரும் ஒரே ஃபைட்டு, அம்மாவும் மகனும். கடைசியில் என்ன சொல்கிறா, நீ நைட்டு படத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்ட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சண்டை போட்டதில் அந்த மொத்த டைப் பண்ணி வச்சது அது இது எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. Tom explodes at Amanda, claiming that he would rather be bludgeoned to death with a crowbar than go back to the warehouse every morning. He points to the father's picture on the wall and says that were he as selfish as Amanda claims he is, he would have abandoned the family long ago. ஸோ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து பேசாமல் ஒரு கடப்பாரை எடுத்து என்னை குத்தி கொண்டுருங்க, அது கூட எனக்கு ஓகே. ஆனால் அந்த வேர் ஹவுஸில் வேலைக்கு போகிறேன்னு மட்டும் என்னை சொல்லாதீங்க, அது எனக்கு பிடிக்கல. அதுமாரி அவங்க அப்பாவோட படத்தை காட்டி அமாண்டா வந்து அடிக்கடி சொல்லுவா போல் செல்ஃபிஷ்னு. இவரும் அதே மாதிரி இருந்திருக்காருன்னா அவன் உங்கள் டார்ச்சர் தாங்க முடியாமல் எப்போவோ அந்த வீட்டை விட்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ரைட். When Amanda declares again that she does not believe Tom is going to the movies, Tom sarcastically tells her she is right and claims that he is indeed leading a double life, going to an PM tent, frequenting casinos, joining a gang of hired assassins. Tom calls Amanda an ugly, babbling old witch. He tries to wrench on his coat, finds himself trapped in it, gently pulls it off and throws it across the room, where it smashes into the shelf holding the glass menagerie and takes several of the அனிமல்ஸ். ஸோ டாம் வந்து அவங்க அம்மாவை பற்றி என்ன வார்த்தை சொல்கிறான் பாருங்க, ugly babbling old விச்சுன்னு அம்மாவை பார்த்து சொல்கிறான். அதே மாதிரி என்ன சொல்கிறான், எப்படியோ அந்த சண்டையில் வந்து ஒன்று இது இழுக்கும்போது அது எங்கே அடிச்சிருது, ஷெல்ஃபில் அடித்து அந்த கிளாஸ் மேனேஜரியில் அடித்து நிறைய அனிமல்ஸ் கீழே விழுந்துருது, பிரேக் ஆயிடுது. Music begins to play. Lara shrieks, "My glass menagerie." Amanda, stunned, declares that she will not speak to Tom until he apologizes. Tom awkwardly kneels to collect the broken glass and glances at Lara as if to say something but does not. ஸோ அம்மா வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்படிப்பட்டவன் இனிமேல் சாரி கேட்டால் மட்டும் தான் நான் அவன்கிட்ட பேசுவேன்ட்டு போயிடுறாங்க. இவன் வந்து அப்படியே குனிஞ்சு பாவமாக அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் தான் அவர் உடச்சி விட்டானே அவளோடத. எஸ். As a church bell tolls 5 times, Tom stumbles up fire escape and into the apartment, visibly drunk. Movie ticket stubs and an empty bottle spill out of his pockets as he fumbles for his door key. Lara opens the door for Tom and he tells her about the movies and about a magic show that he has been to, in which Malvolio, the magician, turned water into then to beer and then to whiskey. Tom gives Lara a rainbow-colored scarf, a souvenir from the show. He describes the wonderfulest trick of coffin in which a man is nailed into a coffin and escapes without removing a single nail, which would come in handy for him. ஸோ இப்போ வந்து டாம் வந்து அவன் போயிட்டு வந்த மூவி அதை பற்றிலாம் டிஸ்கிரைப் பண்ணுறான். அவன் எதை ரொம்ப ரசித்து பார்த்துருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். மல்வாலியோங்கிற மெஜிஷியன் என்ன பண்ணானா, turned water into wine, wine into beer into whiskey. ஸோ நல்ல ஒரு வித்தக்காரனாக தான் இருக்கான். ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப வண்டர்ஃபுல்லஸ்ட் ட்ரிக் ஆஃப் வார் ஆஃப் இல்லைன்னு காஃபின் ட்ரிக். அதாவது அந்த காஃபின்குள்ளேருந்து ஒருத்தன் எந்திச்சு வந்துட்டானா, நெயில் பண்ணதுக்கப்புறம் நெயிலை ரிமூவ் பண்ணாமலே ஒருத்தன் உயிரோடு வந்துட்டானா. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அடியில் ஓட்டை போட்டு வெளியே வர்றது, அதெல்லாம் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் சொல்கிறான். ரைட்.
The bell tolled 6 times and Amanda calls out her customary rise and shine. She asks Lara to relay the message to Tom as they are still not speaking. Lara begs Tom to apologize, but he remains unwilling. Amanda sends Lara to buy groceries on credit, and as Lara leaves, she slips on the fire escape. ஸோ கடைசியில் டாம் பேச மாட்டேங்கிறதுனால லாராவை தான் எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறா. இவளுக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு. 6 தடவை பெல் அடித்ததுக்கப்புறம், சர்ச் பெல் அடித்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாளாம்? ரைஸ் அண்ட் ஷைன். சரி, இதை போய் டாம் டைப் நீ சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிராசரிஸ் வாங்கிட்டு வாமான்னு தாம் பிள்ளைய அனுப்பி வைக்கிறான். ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா? நேராக ஸ்லிப் ஆகி அந்த ஃபயர் எஸ்கேப்பில் இடிச்சுக்கிட்டா. Ave Maria plays softly in the background as Tom finally apologizes to Amanda for his behavior. Amanda nearly breaks down as she speaks of the pride she has in her children. She makes Tom promise that he will never be a drunkard. கடைசியில் டாமும் அப்பாலஜைஸ் பண்ணுறான். ஸோ அவள் என்ன சொல்கிறா? நீங்கள் தான்டா என் பெருமை, என் செல்லங்களா, இனிமேல் குடிக்காதடா டாம் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிடுறான். Amanda turns the discussion to Lara and the class menagerie theme begins to play. Amanda says that she has caught Lara crying because Lara believes Tom is unhappy and that he goes out every night to escape the apartment. Amanda tells Tom that she is afraid he will begin drinking like his father did. ஸோ அப்போ மாதிரியே வந்துடுவியோன்னு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. When Amanda presses Tom to explain where he goes, Tom says that he goes to the movies for the adventure he lacks in his job. Man is by instinct a love, a hunter, a fighter, he says, which angers Amanda, who insists that Christian adults should not need to follow such instincts. ஸோ அவன் என்ன சொல்கிறான்? அந்த ஜாபோட ப்ரெஷர்லேருந்து எஸ்கேப் ஆகாதாமல் நான் படத்துக்கு போகிறேன். ஏன்னா ஒரு ஆம்பளைக்கு லவ் வேணும், ஹண்டிங் வேணும், ஃபைட்டராக இருக்கணும். ஸோ எல்லா குவாலிட்டிஸும் கலந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னோடனே இல்லை, ஒரு கிறிஸ்டியன் அடல்ட்டுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. Amanda tells Tom that they have to make plans and provisions for Lara. She knows that he had received a letter from the merchant. Sir, your screen is not visible, sir. Not visible, ada? Oh, okay, sir. Oh, okay, sir. Yes. She knows he has received a letter from the merchant marines and that he is eager to go, and she tells him that he reminds her more and more of his and Lara's father, who abandoned them suddenly and with no explanation. Amanda urges Tom to stay until Lara has someone to take care of her. ஸோ இவன் மரைனில் ஜாப் கிடைக்குன்னு போகிறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, லாராவை கட்டி கொடுக்காம நீ எங்கேயும் போகக்கூடாது. Amanda asks Tom to bring home a gentleman from the warehouse to introduce to Lara, and as he leaves the apartment, Tom reluctantly agrees. Still troubled but faintly hopeful, Amanda makes another phone call for the Glamour magazine subscription drive, calling the potential client a Christian martyr. ஸோ கடைசியில் எப்படி முடியுதுன்னா, ஓகே யாராவது ஒருத்தரை வேர் ஹவுஸில் வேலை பார்க்குறல அங்கே உள்ள எவனாவது ஒருத்தனையாவது நம்ம லாராக்கு கட்டி கொடுப்போம், அவனையாவது கூட்டிகிட்டு லாராட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணு, அந்த பிள்ளையை அவன் கட்டிக்கிட்டான்னா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓகேன்றான். அப்போ அமண்டா திரும்பவும் என்ன ஒர்க் ஆரம்பிச்சிட்டா, கால் பண்ணி அந்த கிளாமர் மேகசினுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போ அந்த கிளையண்ட்டை பார்த்து இவர கிறிஸ்டியன் மார்ட்டியர் அப்படின்ட்டு. ஏன்னா எப்படி சொல்ல, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறான்னா, சாக்ரிஃபைஸிங் சம்திங் ஃபார் த ஃபேமிலி மேக்ஸ் மீ அ மார்ட்டியர், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் we will stop here with scene 4. We'll continue with